இதுக்கு வந்து பஞ்சபாத்திரம்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டுருக்காரு. ஆகமங்கள் என்ன பண்ணுன்னா, எல்லா பொருள்கள்லையும் இறைவனை எழுந்தருளச் செய்யும். எழுந்தருளச் செய்து அதை வழிபாடு பண்ணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது இந்த பூஜையில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாத்திரத்தில் 5 தேவதைகளை எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்கிறார்கள். அதனால இந்த பாத்திரத்துக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, நான் சொல்றேன். இந்த பாத்திரம் வந்து 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இடையில ஒடுக்கி இருக்காங்க பாருங்க. இந்த இடம் உடுக்கை மாதிரி கொஞ்சம் சுற்றளவு சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கொடுக்குற டம்ளர் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் பஞ்சபாத்திரத்துக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க சாஸ்திரத்திலே. அது ஏன் எப்படி கொடுத்தாங்கன்னா, எல்லாமே காரண காரிய அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்திரத்தினுடைய அடிப்பகுதி. இந்த இடத்துல பிரம்மா இருக்கார். பிரம்மா படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா இருக்கார். பாத்திர பிருஷ்டே பிரம்மனே நமஹா அப்படின்னு இதுல பூஜை பண்ணுவான். இந்த நடுப்பகுதி இருக்கு பாருங்க, இந்த நடுப்பகுதியில விஷ்ணு இருக்கார். மத்தியே விஷ்ணவே நமஹா அப்படின்னு இதுல பூஜை பண்ணுவான். அது மாதிரி இந்த முனை இருக்க அக்ரம், அக்ரே ருத்ரா நமஹா அப்படின்னு இதுல பூஜை பண்றான். இது வந்து சைவத்தின் நோக்கில் சொல்றேன். ஒவ்வொரு சமயமும் இந்த பஞ்சபாத்திரத்தை பயன்படுத்துறது. வைதிகத்தில் உள்ளவாலும் இந்த பஞ்சபாத்திரம் பயன்படுத்துவா, வந்து சைவத்தில் உள்ளவாலும் பயன்படுத்துவா, வைணவத்தில் உள்ளவாலும் பயன்படுத்துவா. எல்லாமே இந்த பஞ்சபாத்திரத்தை பயன்படுத்துவா. எல்லாருமே பஞ்சபாத்திரம் தான் சொல்றா. அப்படிங்கும்போது அவாவா என்ன பயன்படுத்துறாங்கிறது அந்தந்த சமயம் சார். இப்போ இதுல 3 தேவதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ருத்ரன் இருக்கோ இல்லையோ, இதுல ஈஸ்வரனும் இதுல சதாசிவமும் இருக்கார். இப்போ வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இது ஈஸ்வரன், இது சதாசிவன். இந்த 5 தேவதைகளும் இந்த பாத்திரத்திலையும் இந்த ருத்ரனிலையும் எழுந்தருளி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பஞ்சபாத்திரம்னு பேர். இந்த காரணத்தினாலதான் பஞ்சபாத்திரம்ங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிறாங்க. அதனாலதான் வடமொழியில சொல்ற போது பஞ்சபிரம்மம், ஷடங்கம், பஞ்சாட்சரம். சைவம் வந்து எல்லாத்தையுமே 5ஆ பிரிச்சு பதில் சொல்லும். ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதாயி அப்படின்னு சொல்லும். பஞ்சகிருத்தியம் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இது எல்லாத்துக்கும் மையப்படுத்தி தான் இந்த பாத்திரத்துக்கு பஞ்சபாத்திரம் அப்படின்னு பேர். இதில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் சொல்லக்கூடியவங்க பஞ்சபிரம்மம்னு அர்த்தம். சாக்தத்தில் சொல்லுவா பஞ்சபிரம்மாசன ஆசீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பஞ்சபிரம்மத்தினுடைய வடிவாக இந்த பாத்திரமானது இருக்கிறது. அதனால தான் இதை பஞ்சபாத்திரம்னு சொல்றா.